உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸான டீம் எது? வேற எதுவும் இல்ல. 2003 ஆஸ்திரேலியா டீம். என்ன டீம் சாமி அது? 1999, 2003, 2007 தொடர்ந்து 3 வேர்ல்டு கப் வின் பண்ண டீம். அதோட 2003, 2007ல அன்டிஃபீட்டட் டீம். அந்த டீம்ல இருக்க எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். அந்த டைம்ல யாராச்சும் ஒரு டீம் அந்த டீம் கிட்ட ஒரு மேட்ச் வின் பண்ணாலே அது வேர்ல்டு கப் வின் பண்ண அளவுக்கு பெரிய விஷயம். அவங்க டீமோட லைன் அப், ஓப்பனிங், டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ், ஆடம் கில்க்ரிஸ்ட், மேத்யூ வைடன். அந்த டைம் 50 ஓவர்ஸ் T20 மாதிரி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேப்டன் ரிக்கி பாண்டிங், 2 வேர்ல்டு கப், 2 சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணவர், ஆல் டைம் பெஸ்ட் கேப்டன். டேமியன் மார்டின், த வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன். இன்னி வரைக்கும் அவரோட கவர் டிரைவ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. பெஸ்ட் ஆல்ரவுண்டர் டேரன் லீமன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினிஷர் ஆல் டைம் மைக்கேல் பெவன். சரி, இவங்கெல்லாம் அவுட் ஆயிட்டா அங்க ஒரு கோஸ்ட் மான்ஸ்டர் இருக்காரு. அவர் அவுட்டே பண்ண முடியாது, மேட்ச் வின்னரா இருக்கும். வேற யாரும் இல்ல, ஆண்ட்ரூ சைமன்ஸ். சரி, பேட்ஸ்மேன்ஸ் தான் என்ன மாதிரினா அந்த பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண மற்ற டீம்ல அப்படி பயப்படுவாங்க. என்ன மாதிரி ஒரு பவுலிங் லைனப். பிரிட்லி, ஜேசன் கில்லஸ்பி, மெக்ரெட், பிராடோ, ஷேன் வார்ன். என்ன மாதிரி கம்மி டார்கெட்டையும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆட்டிடியூட், மைண்ட் செட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கு வேணா அந்த டீமை தெரியாம இருக்கலாம். ஆனா 90s கிட்க்கு கண்டிப்பா அந்த டீமை தெரியும். ஏன்னா அவங்க தான் ஒன் ஆஃப் த நைட் மேர் ஆஃப் த டீமா இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டீம்ல எந்த பிளேயரை பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.